நான் இந்த 5 நாட்களாக நான் தூக்கம் தொலைத்துதான் இருந்தேன், வெளிவராமல். ஆர் யூ ப்ரோமோட்டிங் மல்லி சத்யா? நாங்கெல்லாம் வெளியேறும்போது நீ சத்யா கை தட்டினார்ல. பச்சை துரோகி. இங்க இருக்க ரகசியங்கள்லாம் கலைஞருக்கு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு, நான் துரோகி தான் சார். உன்னையால என் இளமை பருவத்துல இருந்தா ஐநாசோல வேலை இழந்தேன். நீ தானே எனக்கு துரோகம் பண்ண, முதல்ல குத்து நீ தானே. வைக்க கண்ணீர் விட்டு அழுவார். எது எடுத்தாலும் கூட ஏன் அழணும்? ஆண் வந்துங்க சிரிச்சிட்டு இருக்கணுங்க, அழக்கூடாது. அவரா அந்த கஷ்டம் கொடுத்து வெளியேற வச்சு கேவலப்படுத்துவார். நான் எல்லாருக்கும் அதான் நடந்துருக்குங்க. 2026 தேர்தலில் கட்சியாக நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த கட்சியில என்ன இருக்கு? ஈரல் போயிடுச்சு, எதையும் போயிடுச்சு, ஸ்கெலிட்டனா இருக்கு. என்ன இருக்கு? நீங்க செஞ்ச பாவம். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா ஆக்க வேண்டாம், இருக்கணும் அப்படின்னு இவங்க கட்சியே படாத பாடு வச்சிருக்கீங்க. இவர் போய் ஸ்டாலினை முதலமைச்சராக போறது என்னங்க வேடிக்கை? பொதுக்குள்ள அடி துவச்சிட்டாங்க வைகோ ஆதரவாளர். இவர் வீடவாண்டியாருமோ அவர் காப்பாற்றி கொண்டு விட்டார். அவர் ஒவ்வொருத்தரையும் துரோகி தான் வெளியேறார். எல்லாரையும் முதல்ல வெளியே போனது யார் தெரியுமா? இவர் திமுக விரோதின்னு சொன்ன போதே பொன்முத்துராமலிங்கம் தான் தூக்கி சுமந்தார். வீரபாண்டி ஆறுமுகம் தூக்கி சுமந்தார். வீரபாண்டி ஆறுமுகம் இவர் ஆதரிச்சாலும் இவரோட வரல. வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியலாளர் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். இல்ல, எந்த விஷயத்தை முன்னிறுத்தி குடும்ப ஆட்சி துரோகின்னு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரு வைகோ அவர்கள் வெளிவந்துட்டாரோ, அதே துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி தான் தன்னை வெளியே அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி இப்ப மல்லை சத்யா சொல்கிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் துரோகி தான் வெளியே அனுப்பினார். எல்லாரையும் முதல்ல வெளியே போனது யார் தெரியுமா? முதல்ல நம்ம எல்கணேசன்ல பொன்முத்துராமலிங்கம். 98 எங்க இவருக்கு திமுகவுல இவர் திமுக விரோதின்னு சொன்ன போதே பொன்முத்துராமலிங்கம் தான் தூக்கி சுமந்தார். வீரபாண்டி ஆறுமுகம் தூக்கி சுமந்தார். வீரபாண்டி ஆறுமுகம் இவர் ஆதரிச்சாலும் இவரோட வரல. இந்த 2 பேர் தான் காரணம். கண்ணப்பன், கோவை கண்ணப்பன் கூட்டம் நடத்துவார். ஆனா அப்ப வாய்மொழி உத்தரவா கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வைகோ கூட்டத்தை. அதை மீறி இவங்க 3 பேர் நடத்தினாங்க. பொன்முத்துராமலிங்கம், இவர் வீரபாண்டி ஆறுமுகம், நம்ம கோவை கண்ணப்பன் 3 தான் நடத்தினாங்க. இந்த பொன்முத்துராமலிங்கமும் நானும் அவர் திமுகவில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாகவே இருந்தோம். பத்திரிகை செய்திகள்லாம் நான் தான் எழுதினேன். கல்கில எனக்கு பிரியன் ஒருத்தர் இருக்கார், அவர் கடுமையா எழுதுவார். அது மாதிரி அசோகன், ஹிந்துல இன்னைக்கு இருக்கார் அசோகன். அப்போ இந்த 2 பத்திரிகை தான் முக்கியமா கவனிக்கப்படும் செய்திகள். இப்படியாக இருக்கும் பொழுது இந்த பணிகள்லாம் நான் இங்க சென்னை பணிகள் அவர் அவருக்காக ஆதரவாக இருந்தார். இந்த பொதுக்குழு போய் உட்கார்ந்துட்டாங்களே, இந்த பொதுக்குள்ள மெரினா செல்வன் ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் அடிபட்டது. இவர் என் கூட தான் இருக்காரு. பொதுக்குள்ள அடி துவச்சிட்டாங்க வைகோ ஆதரவாளர்னு. பிறகு வீடவாண்டி ஆகுமோ அவன் காப்பாற்றி கொண்டு வந்தார். பொதுக்குள் நடக்குது. இதெல்லாம் 93 முன்னாடி. இப்படி இருக்கும் பொழுது பொன்முத்துராமலிங்கம் வெளியேறும்போது இவர் இயக்கத்தின் துரோகினார் பொன்முத்துராமலிங்கம். ஆமா. அப்போ அவரோட இருந்த ஆதரவாளர்கள் ஒரு சிலரை கையில எடுத்துக்கிட்டார். சின்ன செல்லம்னு ஒருத்தர், அழகு சுந்தரன்னு ஒரு ஆள் அவருடைய இருப்பார். இவங்களெல்லாம் கையில் எடுத்துட்டு பொன்முத்துராமலிங்கம் துரோகின்னு இதே பேசப்பட்டது. அவர் துரோகி, நமக்கு எல்லா விதத்திலும் எதிராக இருந்தாருன்னு சொன்னார். பிறகு எல்கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் போகும்போது அவங்களும் துரோகிகள் காட்டி கொடுத்தார்கள். என்னைய 2001 வரைக்கும் அவர் பயணிக்கிறார். 2001 21 சீட்டும் திமுகவில் கையெழுத்து போட்டார். அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை மீறி இவர் ஒரு நாள் டெல்லி போறாரு. அதிமுக ஆதரவாக கூட்டணியை விட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவரை விட்டு நான் வெளியே வர்றேன். இவன் பச்சை துரோகி. இங்க இருக்க ரகசியங்கள்லாம் கலைஞருக்கு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், நான் 98 இருந்து வேதனைப்பட்டு 3-4 வருஷம் அவருடைய தான் பயணிக்கிறேன். என்னடா இப்படி இருக்காரு இந்த மனுஷன், இவ்வளவு நம்ம பண்ணியிருக்கோன்னு. அப்பம்லாம் இவங்க இந்த மல்லை சத்யா போன்ற ஆட்கள்லாம் துரோகிகள் போகும்போது கை தட்டினவங்க தான். இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுது துரோகின்னு அழுகுறாங்க இல்லையா? நாங்க இதே வேதனையை நாங்க அடைஞ்சிருப்போம் இல்லையா? அப்பம்லாம் இவங்க வைகோவுக்கு ஆதரிச்சாங்க. புரியுதா? இதெல்லாம் வெளியே சொல்லும். மல்லை சத்யா என்பவர் 96 சட்டமன்ற தேர்தலில் தோக்குறார். பிறகு என்னாச்சுன்னா சங்கரங்கோவில் தங்கவேல் வெளியே போறார். அப்ப வெளியே போகும்போது இளைஞரணியில ஒரு பொறுப்பாளர் போடணும். தங்கவேல் ஒரு முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி வடமுலத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை கொடுக்கலாமேன்னு வைகோ நினைக்கும் போது யாரா பேருன்னு யோசிக்கிறார். இது எங்க நடந்ததுன்னா கண்ணப்பன் வீட்டுல
ஆலிவர் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. ஆலிவர் ரோட்ல ஹவுசிங் போர்ட் பிளாட் இருக்கு. சரி. அந்த கீழ் தளத்துல தரை தளத்துல இருக்காரு, மேல பத்திரிக்கையாளர் சோலை இருக்கிறார். ம். அங்கதான் ஒரு நாள் காலை பொழுது நாங்க பேசுறோம். கண்ணப்பன், நானு, காட்டம்பட்டி கந்தசாமி, வைகோ இருக்கிறாரு. தங்கவேலு போயிட்டாரே, இவரை யாரா போடணுமே, நம்மளை விட்டு போயிட்டாரே அந்த தேர்தலுக்கு முன்னாடி. நான் சொன்னேன், இந்த சத்தியசீலனும் யாரோ ஒருத்தர் வைகோ இல்ல மதுராந்தகாரும் வருவாரே, அவரை போடலாம்னா, அம்மா நல்ல சாய் தான், அப்படி பேரு சத்யா இல்ல, சத்தியசீலன் தான், நான் எழுதி கொடுத்துருவேன். அப்பதான் லைம் லைட்ல வராது. 98 இப்போ 2025. இந்த 98க்கு பிறகு வரும்போது வைகோ அவரை ப்ரொமோட் பண்றாரு, லிப்ட்ல ப்ரொமோட் பண்றாப்புல, கனிமொழிக்கு கலைஞர் ப்ரொமோட் பண்றாங்களா, அப்படி ஒரு ப்ரொமோட் பண்ண. நாங்கெல்லாம் அவரோட வந்தவங்க, யார் வைகோவுக்கு வந்து வேற கட்சியில இருந்து ஆதரிச்சவங்க. அப்போ நாங்கெல்லாம் வெளியேறும்போது இந்த சத்யா கை தட்டினார்ல. நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம், அவர் வீட்டுல இருந்து காசு திருட்டு வந்தோமா? அது உனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஊடகங்கள் அன்னைக்கு இல்ல. நாங்க வெளியேறும்போது நாங்க எப்பவும் அழமாட்டோம். வைகோ ஏன் அழணுங்க? வைகோ கண்ணீர் விட்டு அழுவார் எது எடுத்தாலும் ஊடகம். ஏன் அழணும்? துரோகியின் தன்னை அடையாளப்படுத்துகின்ற நானும் துரோகிதான் சார், பொன்முத்துராமன் துரோகிதான் சார், எல் கணேசன் துரோகிதான் சார். இல்ல ஒருவரை வந்து அடையாளப்படுத்த அல்லது வேற ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாமே. எங்களை துரோகிதான் சொன்னார், என்ன இதை விட அதிகமா சொன்னாரு. அப்படி இதை விட அதிகமா சொன்னார். என்ன சொன்னார்? பச்சை துரோகினார். கலைஞரிடம் ரகசியங்கள் அவ்வளவு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இல்ல, அப்படி ஒருவரை அடையாளப்படுத்தி வெளியனுப்ப வேண்டுங்கிறதுக்கான அதுல என்ன அப்படி இருக்கிறது? அவருடைய இயல்பு அப்படிதாங்க. ஏங்க, ஒரு ஆண் வந்துங்க சிரிச்சிட்டு இருக்கணுங்க, எதையும் அழக்கூடாதுங்க. பெண் வந்து சிரிக்க கூடாதுங்க. வைகோ எது எடுத்தாலும் அழுவார, உங்களுக்கு பார்த்திருக்கேன் பல கட்சிகள். அதே மாதிரி அழுது என்ன பிரச்சனை? போருக்கு செல்ல வேண்டியவர், புறநானூர்ல போருக்கு செல்ல வேண்டிய, ஏன் அழணும்? எந்த கஷ்டங்களும் தீர்த்தா எதுக்கு அழுகுறீங்க? மக்களை நீங்க வந்து சங்கடப்படுத்துறீங்களா? ஏன் அழணும்? தாங்க முடியாம நானும் தாங்க முடியாம நாங்களும் பல பேர் வந்து நாங்க அழுதமா, வெளியே வந்து அழுதமா? இல்ல, உங்களுடைய மனதிடம் அவருடைய மனதிடம் மனதிடத்தை நீங்க சொல்லக்கூடாது. மனதிடம் எல்லாருக்கும் உருவலதான் இருக்கணும். அரசியல் வந்தாச்சும் எல்லாம் ஏற்றுதான் தரணும் எல்லாருக்கும். இப்ப நான் சொல்ல நெடுமாறன் வந்து மத்திய அமைச்சர் ஆகணுங்க, ஆக முடியலைங்க. இந்திரா காந்தியோட மத்திய அமைச்சர் ஆகணும். மூப்பனாரால அவர் அரசியல் போச்சு, அவர் அழுதுட்டா இருக்காரு. அவர் எங்கேயோ போக வேண்டிய இடம் பல நெடுமாறன். எனக்கே தெரியும், அவரோட பயணிச்சவன். டெல்லியில இந்த நேரத்துல பார்த்தா அவரு இப்போ கார்கே இருக்கார் இல்லையா, அந்த கார்கே இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆள். எங்கள் கார்கே வந்து சிக்மூலூர் எலெக்ஷன்ல வேலை பார்க்கும்போது இந்திரா காந்திக்கு வழக்கம் போது ஒரு ஜிப்பா போட்டு ஸ்கூலிங் கிளாஸ் சாப்பாடு சுமந்தாரு எங்களுக்கு, நெடுமாறனுக்கு, எனக்கும், வாழப்பாடி ராமூர்த்திக்கு, கவிஞர் கண்ணதாசனுக்கு. இப்போ அவர் அழுத முடியுமா? நெடுமாறன் இப்ப இருக்க மூத்த தலைவர்ல அவர் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆள். அவர் திமுகவில் அண்ணா காலத்துல திமுக இருந்து ஒரு சம்பத்தோட வந்தவர். புரியுதா? இப்படி அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இல்ல, இப்போ அதுக்கு அழுது என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, நான் இந்த 5 நாட்களாக நான் தூக்கம் தொலைத்துதான் இருந்தேன், வெளிவராமல். ஆர் யூ ப்ரோமோட்டிங் மலை சத்யா? நடுநிலையா பாருங்க. இல்ல, மல்லை சத்யா விட பல பேரு சங்கடத்தோடு வந்திருக்கோம். அவர் தூக்கி சுமந்து எனக்கெல்லாம் எவ்வளவு சொத்துக்கள், இளமை காலம் ஐநா சபையில வேலை கிடைச்சது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பேன். நீ வைகோனால உனக்கு வெளிச்சமாச்சு, எங்களால வைகோவுக்கு தான் பணி. வைகோனால எங்களுக்கு வெளிச்சம் இல்லை, ஏற்கனவே வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் காமராஜரால. நாங்க அழலையே. ஏன் ஒரு கட்சியினுடைய வெளி செல்கின்ற போது துரோகி என்று அடையாளம் காட்டப்படும்? அவர் எல்லாரும் துரோகின்னு சொல்லுவாங்க. என்ன 1-2 வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ வந்து அது சொல்றது இல்ல. திமுக என் கட்சியை அழிக்க பாக்குறதுன்னு தொடர்ந்து பாடுவார். அது மாதிரி எங்களை இப்போ என்ன சொல்றாரு, எங்களை அழிக்க பாக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அவர் துரோகி, போயிட்டாரு, என்னை காட்டி கொடுத்தாரு. நான் உன்னையால என் இளமை பருவத்தில் இருந்தேன், ஐநா சபையில் வேலை இழந்தேன். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிருப்பேன். உன் கூட வராமல் வேற கட்சி போயிருந்தா அன்னைக்குள்ள எம்பி ஆயிருப்பேன். நீ தானே எனக்கு துரோகம் பண்ண, முதல்ல குத்து நீ தானே. நான் எவ்வளவு இளமை காலத்தில் இருந்தேன், என்னைய துரோகின்னு சொல்றியே. உன் வீட்டில் வந்து பணத்தை கொள்ளையடிச்சுன்னா எனக்கு ஏதாவது ஒரு நயா பைசா உன்னையால் ஆதாயம், எனக்கு தானே செலவு. நான் வக்கீல் தொழில விட்டேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 96 தோக்கும் போது என் தொழிலே விட்டுட்டு உன் கூட வந்தேன். நீ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க. அவர் வாடிக்கைங்க துரோகின்னு சொல்லுவாருங்க. திமுக கூட எதிரியா இருக்கும்போது திமுக எங்களை அழிக்க பார்க்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து திமுக சொல்ல முடியாதுங்க, எங்களை அழிக்க பாக்குறாங்க. கலைஞருக்கு நான் உறுதி செய்து கொடுத்திருக்கேன், சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நான் அவரை வந்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், பலமா இருக்கணும் அப்படின்னு. இவங்க கட்சியே படாத பாடு வச்சிருக்கீங்க, இவர் போய் ஸ்டாலினை முதலமைச்சராக போறது என்னங்க வேடிக்கை? 2026 தேர்தல் கூட்டணி இல்ல சார், இவங்க கட்சியே எத்தனை இடங்கள் இருக்கு, பல இடங்கள் ஆள்கள் இல்லை. இவர் எப்படி மெய்கா பலனா இருப்பாரு, இவர் எப்படி ஜெயிக்க வைப்பாரு? அதான் வளமான கட்சி, பெரிய கட்சியா திமுக இருக்க, இவர் என்ன ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும்? இப்போ
திருப்பூர் துரைசாமியிலிருந்து திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் நீங்கள் இருக்கட்டும், செஞ்சி ராமச்சந்திரன் ஆகட்டும், எல் கணேசன் ஆகட்டும், இப்படி இந்த லிஸ்ட்ல கடைசியாக இருந்தவர் மல்லை செட்டியார். அவரும் இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். எல்லாரும் தான் இல்ல வெளியேறுகிறார்களா, வெளியேற்றப்பட்டிருக்கிறார்? இல்லங்க, வெளியேறுகிறார்களா, வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? வெளியேறுகிறார். வெளியேற்றப்படவில்லை. அவர் நீக்கப்பட்டார். யாரு ம். அவர் நீக்கப்பட்டார்னா நீக்கப்பட்டார்னு சொல்ல மாட்டார். அவரா அந்த கஷ்டம் கொடுத்து வெளியேற வச்சு கேவலப்படுத்துவார். நாம வெளியே போறவருக்கு நம்ம ஏன்னா நான் எப்படி வந்தேன்னா 2001 கூட்டணி பற்றி பேச போறாரு, செய்தியாளர் சந்திப்ப நான் இல்லாம செய்தியாளர் சந்திக்கப்பட்டாரு. நான் போறேன், ஒரே சேர் தான் இருந்தது, இன்னொரு சேர் காணும். என்னடா இப்போ 2 சேர் போடுவாங்களே, ஒரு சேர் காணும்னு நான் உள்ள போய் இங்க வேற யாரும் செய்தியாளர் தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னாரு. என்னையத்தான் சொல்றான்னு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். அது பிறகு தாயகமே போகல. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இவருக்கு வந்து எல்லாருக்கும் நடந்திருக்குங்க. இவருக்கு மட்டும் எல்லாருக்கும் தாங்க. அது வைகோடைய குணங்க. இவரை விட பெருந்தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இல்ல நான் அது நான் நீங்க பொதுவா அதை பேசுங்க. இல்ல பொதுவா தான் கேக்குறேன். இல்ல நான் ஏன் எல்லாருக்கும் அதான் நடந்திருக்குங்க. எல்லாருக்கும் நமக்கு நான் இவரை பொறுத்தவரையும் வைகோவுடைய ஆளு. நாங்க வைகோவுடைய ஆளுகள் அல்ல. எங்களுக்கு சுயம் இருக்குது. இவர் வைகோவால வளர்ந்தார் 98 பிறகு. இந்த வெளிச்சம், ஊடக வெளிச்சம்லாம் அவருக்கு கிடைச்சது. வைகோ ப்ரொமோட் பண்ணாரு. வைகோ பையன் கூட நல்லா தான் இருந்தார் இவர் ஒரு கட்டத்துல. இப்போ வைகோ பையன் கூட பிடிக்கல. எங்களுக்கு வைகோ பையன் தொடர்ந்து அவனை நான் இக்னோர் பண்ணிட்டு வருவேன். நான் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். இவங்கெல்லாம் வைகோ பையன் கூட பல பேர் இங்க இருக்கிறாங்க. அதே தான் காரணமா சொல்றாரு. அதனால தான் என்ன இப்படி வெளியேற்றக்கூடிய சூழல் வந்துச்சு. அதற்கும் எனக்கு ஆனா எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்லாம் சொல்றாரு. அவன பிரச்சனை இருந்தா வைகோ பையன் கூட இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க. அவர் கூட யாரு கூட இருக்கவங்க யார் நடிக்கிறாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஆட்களே இல்லையா? பையனும் அவர் மட்டும் தானே இருக்கிறாங்க. நீ இருந்த, நீ தான் வெளியே வந்துட்டே. இல்ல வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. துரோகின்னு சொல்லும் போது நாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு அதாங்க எல்லாரையும் வெளியேற்றிருக்காரு. நானே சொல்றேன், நானே வெளியே வந்து நீக்கலன்னு சொல்லிட்டேனே. அவருடைய ஸ்டைல் அப்படித்தான் இருக்கும், வைகோ ஸ்டைல். இல்ல இப்ப கட்சியில நீங்கள் கூட இருந்து வளர்த்தவர்களை வந்து இது போன்ற ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி அடையப்படுகின்ற போது கட்சி கட்சின்னு ஒண்ணு இல்லாம போகக்கூடிய சூழல் உருவாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேங்க, ஒரே நாள்ல நாங்கெல்லாம் ஒண்ணு வந்தா நீங்க எங்க மேல குறை சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்திலும் பொன்முத்துராமலிங்க மேல போறாரு, தனியா போறாரு. அவர்லாம் தூக்கி சுமந்தவர் அவரை, வைகோவை. அந்த மாதிரிலாம் மல்லை செட்டியார் தூக்கி சுமக்கல. அவர் போகும்போது துரைன்னு சொன்னாரு. அவர் ஒரு கட்டத்துல, நான் ஒரு கட்டத்துல போறேன், கண்ணப்பன் ஒரு கட்டத்துல போறாரு, செஞ்சிராம் எல்ஜி ஒரு கட்டத்துல போறாரு, திருப்பூர் துரைசாமி கடைசியா போறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் போகும்போது இந்த மாதிரி சொல்றாரு. நாங்க ஒரே அணியா வெளியே, இப்போ மதிமுகன்னு ஒரே அணியா வெளியே வந்தோம்ல, அப்படின்னா நீங்க எங்க மேல தவறு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல போகும்போது யார் மேல தப்பு இருக்கு, அது திருத்திக்கிற வேண்டியது தலைமைக்கு தானே பொறுப்பு. ஏன் அவர் திருத்தல? என்ன காரணம்? அது அவ்வளவுதான். அவருக்கு அங்க என்னன்னாங்க, இருக்கவே இரு, இல்லைன்னா போ. எனக்குன்னு நான் ஒரு தலைமை, என் பையனை கொண்டு வந்துட்டேன். இங்க சொத்துக்கள் இருக்கு எங்க எக்மோர்ல. அந்த சொத்து வாங்கும்போது மதுராந்தகாரமும் உதவி பண்ணாரு, பணம் கொடுத்தாரு. அந்த வாங்கி கொடுக்கும்போது அந்த ஜோசப், அவர் பேர் ஜார்ஜோ ஜோசப் ஓனர் அந்த இடத்தோட. ஆமா, அவர் சொல்லி பேசி, அவர் வீட்டு பக்கத்துல இருந்தாரு, பேசி அதை வாங்கி கொடுத்தாரு. அப்போ வாங்கும்போது கண்ணப்பனும் நானும் முக்கிய பணியாற்றினோம். அப்போ ஆக்கும்போது அந்த பத்திரம் எழுதுவாங்கல்ல ரிஜிஸ்டர், அப்போ வை கோபாலசாமி பொதுச் செயலாளர் மறுமலர்ச்சி திமுக அண்ணா நகர் அட்ரஸ் போட்டு தான் பதிவு பண்ணோம். இப்போ திமுகல என்னன்னா, பேராசிரியர் அன்பழகன் போட மாட்டாங்க, பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னு அந்த அலுவலருக்கு தான் போடுவாங்க. இப்போ அதுல வந்துங்க, நாம் மதிமுக சொத்துக்கள் இருக்குங்க எக்மோர்ல. நீங்க பார்த்துருப்பீங்க தாயகம், அது எத்தனை கிரவுண்டு, எவ்வளவு வேல்யூவான லேண்டு. அதே மாதிரி திருச்சியில இருக்குங்க மணச்சிநல்லூர், நடராஜன் இறந்துட்டார், அவர் கட்டினதுங்க திமுக மதிமுக. அதே மாதிரி கோவையில கண்ணப்பன் காலத்துல காந்திபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பிரேம் லொக்காலிட்டி இருக்கு, அங்க ஒரு ஆபீஸுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈரோடுல கணேசமூர்த்தி, அதுவும் ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கு, ஈரோடு டவுனுக்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் செங்கல்பட்டு பக்கம் மெயின் ரோட்ல இருக்குங்க. இவ்வளவு சொத்து இருக்குங்க. அந்த சொத்தை பாதுகாக்கலாம், அது நான் உறுதியா சொல்ல. அதுக்காக அவரு போறவங்களாம் போட்டோம், நமக்கு சொத்து இருந்தா போதும்னு நினைக்கலாம். கட்சி என்னங்க கட்சி? நான் சொல்றேங்க, நீங்க ஏன் ஒரே கேள்வி கேட்டேன். 2006 திருச்சி மாநாட்டுக்கு போகாம ஜெயலலிதா வீட்டுக்கு போனேன்னு நான் வருதுறேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா 2001 வரலாற்று பிழைன்னு சொல்றேன். வரலாற்று கொஞ்சம் கேளுங்க, இல்ல பலருக்கு மறந்து இருக்கலாம். 2001 இதே தான் பண்ணீங்க. 21 சீட்டு கலைஞர் கையெழுத்து போட்டீங்க. நான் சொல்றேன் 15 சீட்டுல ஜெயிப்பங்க, நம்ம சட்டமன்றத்துக்கு போவோம்.
அதுக்கு பிறகு திமுகவை எதிர்ப்போம், அது ஆளுங்கட்சி ஆச்சுன்னா அப்படின்னு சொன்ன கேட்கல. அப்பவும் கலைஞர்கிட்ட கையெழுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்த 2006 ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. அதுக்கு அதையும் பிளைன் சொல்லுங்க. 21 சீட்டு கையெழுத்து போட்டு 2001 நான் அப்பதான் அவரை விட்டு வெளியே போறேன். ஏன் வெளியே வந்தேன் காரணம் என்ன? கையெழுத்து போட்டு வெளியே வந்த காரணம் என்ன? ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வெளியே வர காரணம் அதுல ஏதாவது ஆதாயம் இருக்கா உங்களுக்கு? இன்னும் அந்த மர்மம் தெரியல. ஏன் வெளியே ஒரே நாள்ல வெளியே வந்தீங்க? 21 நான் சொன்ன 15 சீட்டுல எம்எல்ஏ ஜெயிக்கலாம். அப்போ சீமானோ விஜயகாந்தோ வரல. அந்த 15 சீட் நம்ம ஜெயிச்சு போயிருந்தா இன்னைக்கு மதிமுகவுடைய நிலைமை பெரிய அளவு போயிருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்லாம் கோவில்பட்டி தொகுதியில் ஒரு 20,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன். என் பேரு கோவில்பட்டி தொகுதியா நிற்கிறது. அதுக்கிட்ட சொல்றீங்க 2006 சொல்றீங்க. 2001லயே நீ முதல்ல ஓடி போயிட்டீங்களா கையெழுத்து போட்டு. பிறகு 2016ல நான் தான் வைகோவை கலைஞர்கிட்ட பேச வைக்கிறேன். 9 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் இந்த கூட்டணியில் இருக்கிறாரு அங்க சொல்றதுக்காக நானும் ஸ்டாலின் நம்ம தமிழரசு முக தமிழரசுடைய பையன் திருமணத்துக்கு நடிகராக இருக்கார் இல்லையா, திருமணத்துக்கு அண்ணாநருக்கு பத்திரிகை கொடுக்க போறோம். அப்போ கலைஞர்கிட்ட நான் பேச வைக்கிறேன் வைகோ அப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கலைஞர்கிட்ட நான் என்ன சொல்றேன், வைகோவுக்கான பேச்சுவார்த்தை இல்லை, என்னுடைய மனைவி இறந்ததுக்காக வர்றாரு. அது பிறகு என்னோட டச்சில் இருக்கிறாரு. இருக்கும்போது அப்புறம் நான் வைகோ நம்ம அணியில சேர்த்துக்கலாமே கலைஞர்கிட்ட பேசுவேன். நான் கலைஞர் இவர்கிட்ட ஸ்டாலின் அவ்வளவு எனக்கு ஃப்ரீடம் கிடையாது. கலைஞர்கிட்ட எது வேணா பேசுவேன். அவரு ஜோவியா எடுத்துக்கிடுவாரே ஒரு சில ஐயாப்பா அதெல்லாம் சரியா வராதுப்பா நான் பேசிடுவேன். யாராவது ஒரு கோவதாவமா யாராவது மேல இருந்தா கூட அவங்க சமாதானம் இப்ப கட்சி நிர்வாகிகள் அந்த அளவு கலைஞர்கிட்ட நான் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கேன். அதனாலதான் இது வரைக்கும் அவரோட பயணிச்சேன். இந்த மாதிரி வர வேண்டாம்ப்பா, அவர் நம்ப முடியாது, இருப்பாப்புல பின்னாடி ஓடி போயிருப்போல, வேண்டாம் இல்ல அவரே விரும்புறாரு, கலைஞர் தலைவர் எப்படி இருக்காருன்னா கேட்டாரு அண்ணன் நான் ஒரு 2-3 நாளா பேசிட்டு இருக்கேன். பிறகு ஒரு நாள் நான் நீங்க வைகோட பேசுங்களேன் ஒரு 6 மணி இருக்கும். சரிப்பா தொந்தரவு பண்றக்கா சண்முகனா கூப்பிடு அண்ணாரு. சண்முகம் வந்தார். பிறகு போடுப்பா நான் பேசுறேன்ப்பா. நான் கீழே போனேன். கீழே போகும்போது அண்ணாச்சி வைகோட்ட அண்ணாச்சி தலைவர் பேசுனங்கிறா, நீங்க பேசுவீங்களா? இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேச வைக்கிறேன். கீழே தனியா வந்து மொபைல்ல நான் பேசுறேன், நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் பேசுறேன்னாரு. பிறகு நான் மேலே போய் அவர் ரூம்ல குளிச்சு வெளியே கிளம்புறார், அறிவாலயத்துக்கு கிளம்புறாரு. பேச வைக்கிறேன். ஹலோன்னார் கலைஞர். ஆமா 9 வருஷம் ஆச்சு, நீங்க தானே போனீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னா, அண்ணாச்சி அண்ணன் உங்களை பார்த்து 9 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கலாம் வைகோ. அது நான் கேட்க முடியாது. 9 வருஷம் ஆச்சு. இப்படி நான் சேர்த்து வச்சுட்டு முக தமிழரசு கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போனார் அறிவாலயத்துல. பிறகு முரசொலி மாறன் இறந்தார் இல்லையா, முரசொலி செல்வம் அக்கா, கலைஞர் அக்கா இறப்புக்கு வந்து 1 மணி நேரம் இவரோட இருந்தார். 2 மாசம். அப்போ அண்ணா நகருக்கு பத்திரிகை போய் கொடுக்க, திருமண பத்திரிகை போய் நானும் ஸ்டாலின் எல்லாம் கொடுக்கும்போது செய்தியாளர் உங்க மாதிரி செய்தியாளர் அதிகமாகிட்டாங்க. அப்பனா வைகோ திமுக கூட்டணியில் இருக்க போறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, உறுதியாகி. இப்படி இருக்கும் பொழுது கலைஞரும் சந்தோஷமாயிட்டார். அவர் கடைசி காலம் வைகோ வந்திருக்காருப்பா பரவாயில்ல அவர் என்கிட்ட சொன்னார். இப்படி இருக்கும்போது ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு. அறிவாலயம் போயிட்டு இருக்கேன், நான் உங்க கூட இருக்க முடியாது சார், நாங்க அப்போ மக்கள் நல கூட்டணி பேர் வைக்கல, உங்க கலைஞர் சொல்லியிருக்கேன், நான் இல்ல கூட்டணியில் உங்க கூட்டணி ஏங்கிட்ட சொல்றேன். என்னடா நம்ம தானே பேச வச்சோம், கலைஞர் பேச யோசிச்சாரு, இப்படி சொல்லிடுறாரு, நம்ம சொல்லிட்டாரு அன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் கலைஞர்கிட்ட சொல்லவே இல்லை. 3 நாள் கழிச்சு இது பையன் கலைஞருக்கு சொல்லவே இல்லை. இவர் சொல்றாரு வைக்க, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தயக்கம், இவர் திட்டுவாரே, நம்ம தானே பேச வச்சோம், கூடாதுன்னு சொன்னாரு, அது பிறகு பேச வச்சோம்னு. பிறகு அவர் கலைஞர் என்ன லெப்ட் அண்ட் ரைட் விட்டார். சரி நான் அவங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லப்பா, நீ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டியாப்பா, என்னை அசிங்கப்படுத்திட்டியாப்பா, இவ்வளவு வார்த்தை. கலைஞர் இப்படி வார்த்தை சொல்வாரா? சரி நீ என்ன செய்வ, நீ நல்லது நினைச்ச, அந்த புத்தி அந்த ஆளுக்கு இல்லைன்னு சொன்னார். இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. நான் ரொம்ப சங்கடப்பட்ட கலைஞர் சொல்லும்போது. இப்படியெல்லாம் யார் தப்பு பண்றாங்க? இப்ப நான் இவ்வளவு சுமந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் நான் சொல்றது? நான் அழ முடியுமா? சரி, நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் வேணும்னா 12 சீட்டாவது இப்போ குறைஞ்சபட்சம் வேணும், அதுவும் சொந்த சின்னத்தில் நிற்கணும். இப்போ சொந்த சின்னத்திற்கே வழியில லாஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷன்லேயே வந்து திமுக சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ சொந்த சின்னத்தில் நிற்கிறதும் துரை வைகோ நின்னதே நேரு வந்து பப்ளிக்கா பேசி கொடை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சென்டிமெண்டா பேசினது, பப்ளிக்கா பேசினது எல்லாருக்கும் இந்த சமூக வலைதளத்துல இன்னும் இருக்கு.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வர இருக்கக்கூடிய 2026 தேர்தல்ல கட்சியாக நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த சின்னம் கிடைக்குமா? நீண்ட காலமா இப்ப நீங்க ஆரம்பிச்ச கடத்துல இருந்தீங்க. உங்களுடைய பார்வை நிறைவா. அவர் என்ன நினைக்காரு, நீ வேற ஏதாவது கூட்டணிக்கு போறது தான் அந்த அச்சாரம். இங்க கிடைக்காது இல்லையா? 10 சீட்டு 12 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12 சீட் இருந்தா அதை எப்பவுமே சொல்லி வைப்போம். 12 சீட் நாங்க அன்னையில இருந்து சொல்லிட்டு தான் கொடுக்கல, நாங்க வேற கூட்டணிக்கு போறது தான் இது கருத்து. அரசியல் கட்சியா அங்கீகாரம் வேணும் இல்லைங்களா? அங்கீகாரம் வேற கூட்டணிக்கு போறது தான் பேச்சு. என் கட்சியில என்ன இருக்கு? ஈரல் பயிற்சி, இதயம் பயிற்சி, ஸ்கெலிட்டனா இருக்கு. என்ன இருக்கு? நீங்க செஞ்ச பாவம் நீங்களே தேடிக்கிட்டது, வைகோவே தேடிக்கிட்டது, நாங்களா செஞ்சோம். இஸ் ஓன் கமிஷன் அண்ட் ஒமிஷன், செய்ய வேண்டிய செய்யாம செய்யக்கூடாது செஞ்சாரு. நம்பின ஆள்களை கழுத்தறுத்தாருலே. அவங்களாம் இப்ப நான்லாம் 5 பேர் தீ குளிச்சாங்களே, 5 பேர் தீ குளித்தாங்க. இவருக்கு பின்னாடி தமிழ்நாடே திரண்டதை அதை மறுதளிச்சுட்டாரு. இவரு மறுதளிச்சு மூத்த தலைவர் யார் தகுதியான ஆள்களோ அவங்கள அத்தனை பேர் வெளியே பரட்டிட்டாரு. ஏன்னா தகுதியான ஆட்கள் தான் எதையும் சொல்லுவாங்க. யோசனை இது வந்து சுயம்புவா இருக்கணும், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைச்சாரு. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சரியா வரும். நீ வந்து சித்தாந்தம் வேதாந்தம் கோட்பாடு பேசுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு தலைமையில் தான் இருக்க முடியும். நீ ஒரு தலைவர், உன்னோட சேர்ந்தவங்களுடைய ஒரு அரவணைப்பும் அவங்களுடைய கூட்டு பணிகள் இருந்தால் தான் இந்த மாதிரி கட்சி இருக்க முடியும். ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி தான் ஒரு தனி மனிதனாக கட்சி நடத்த முடியும். நீ உன்னுடைய கட்சி வந்து ஒரு கோட்பாடு, கொள்கை, லட்சியம் என்ற அளவில் துவக்கப்பட்டது. இப்ப அது இல்லை. சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கிறீங்க. அதனால உங்களால் அது இயலாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைக்கலாம். இப்போ திமுக கலைஞர் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அது வந்து தோழமை கட்சிகள் இருந்தால் தான் ஜெயிக்கும். 67 தான் அதான் நிலைமை. நான் சொல்றேன், 67 தேர்தலுங்க காங்கிரஸ் தனியா நிக்குது. அப்போ காங்கிரஸ் பிளவுபடல. திமுக, அண்ணா, ராஜாஜி சுதந்திரா கட்சி, கைதமிழத்து முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், சிபிஎம், ராஜாஜி நம்ம இவர் மாப்போசின் தமிழரசு கழகம், சோசியலிஸ்டுகள், பிஎஸ்பிஎஸ்பி, இதெல்லாம் இணைஞ்சி நின்றுதான் வெற்றி பெறாங்க. ரூபாய்க்கு ஒரு படி அரிசி. இவங்க இவ்வளவு வெற்றி பெறாங்க இல்லையா? இவங்க எதிர்த்து கூட்டணி இல்லாம காலமாட்டு சின்னத்துல காங்கிரஸ் நிக்குது. 1 லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்குறாங்க, ஆனா தோக்குறாங்க காங்கிரஸ். 1 லட்சம் ஓட்டு குறைவா வாங்குறாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க. இதாங்க தேர்தல் நடிக்கிற ஒரு இது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி இல்லாம எப்ப வெற்றி பெற முடியும். அதிமுக நிலை என்ன? அதிமுக என்ன, திமுக சித்தாந்தத்துல ஏதோ காப்பாற்றப்படுது, அது இது அப்பப்போ சமூக நீதி அதுன்னு பேசிட்டு இருக்க. அதிமுக சித்தாந்தத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்க, இல்ல தனி மனிதன் கட்சி இல்லாம ரெண்டுமே இல்லாம ஒரு கேட்டுக்கு போ. அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தோன்னா 3 விதமா பிரிக்கணுங்க. ஒண்ணு வந்து 500 ரூபா 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்கு வாங்கி ஆளுங்கட்சி ஆகுறது, இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி இந்த 2-3 கட்சிகளுக்கு தோழமையா இருந்து அவங்க கொடுக்குற காசுகளை வச்சுட்டு தேர்தல் 5 சீட்டோ 10 சீட்டோ வாங்கிட்டு நிக்கிற கேட்டகரி. ஒரு 3வது கேட்டகரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள், பாட்டாளி வர்க்கம் சொன்னாலும் கூட இந்த 2 கட்சியை அணுகிதான் அவங்க நிக்கணும். சரி, இப்படிதானே தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து சித்தாந்தத்துல உட்பட்ட கூட்டணி அல்ல. தமிழ்நாடு சித்தாந்தம் கோட்பாடுல இருக்க கட்சி. கொஞ்சம் கேளுங்க, திமுகவுக்கு ஏடிஎம்கேக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மதிமுக எங்க நிற்கும்? எல்லாமே உங்க கூண்டே அழிஞ்சு போச்சு. என்ன இருக்குது? எந்த இதுல நிக்க முடியும் சொல்லுங்க. நீங்க என்ன நிலைமையில நீங்க இருக்கிறீங்க? பாஜக பக்கம் போமோ தெரியல. அது தெரியல. பாஜக பக்கம் போய் இது வரைக்கும் அவர் பேசுறதெல்லாம் திரும்ப மாத்தி பேசுவாரா? இல்ல, அப்படி பார்த்தா அரசியல் கட்சி கூட்டணியே வைக்க முடியாது. அப்புறம் என்ன இவர் இஷ்டத்துக்கு அப்படின்னா பேசக்கூடாது இல்ல? அப்புறம் எப்படி இவர் ஒரு சித்தாந்தவாதின்னு வைகோ நினைக்க முடியாதுல்ல? நீங்க ஒண்ணு வந்துங்க, உங்களுக்கு அரசியல் கட்சியில ஒரு 3 முகம் இருக்கு. வியாபார அரசியல் ஒன்று இருக்குங்க, புரோக்கர் அரசியல் இருக்குங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் பாலிசிஸ் இருக்குங்க, இன்னொரு அரசியல் வந்து சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிற சூழ்நிலை ஏத்தாப்புல. இந்த 3 கேட்டகரி தானே மாடர்ன் பாலிடிக்ஸ்ல. நீங்க எந்த கேட்டகரி சொல்லுங்க? நீங்க எந்த கேட்டகரி? கோட்பாடு இல்லையா உங்ககிட்ட? கோட்பாடு இல்லையா? கோட்பாடுல இவர் இருக்காரா? அப்படின்னா பாஜகவுக்கு போக முடியுமா?
இல்ல, அது தேர்தலுக்கான ஒரு தேர்தலுக்கான இது என்ன சார் இல்ல, தேர்தல்? அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் திமுக வந்து எதிரினவர்கள் தான். காங்கிரஸும் இப்ப அப்படி அப்ப அதுதான் அப்படின்னா இதுதான் இல்ல இதே அதிமுக பாஜக சேர இது- மாட்டேன்னு இதுதான் சொன்னாங்க. நீங்க அரசியல் நினைக்கிறீங்களா? நினைக்கல, இதுதான் யதார்த்தம் அரசியலா? யதார்த்தம் அப்படித்தானே இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல் இந்த மாதிரி அரசியலுக்குனால எங்க மாதிரி ஆட்கள் அரசியல் நிக்க முடியல. போதுமா? அரசியலா இருக்கணும், கோட்பாடு அரசியலா இருக்கணும், இல்ல வியாபார புரோக்கர் அரசியலா இருக்கணும். அதனால எங்க மாதிரி ஆட்கள் நிக்க முடியல. எவ்வளவு தியாகம் பண்ண ஆட்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 பேராவது எண்ணலாம். ஒரு சட்டமன்றத்துக்கு தகுதியான ஆட்கள் அவங்க போக முடியல. கொள்ளக்காரன், கிரிமினல், சாராய காய்ச்சிறவன், மக்கள் விரோத போக்கில் இருக்கவன் தான் போறான். நாடு நாசமா விதியே விதிய தமிழ் சாதின்னு பாரதிய சொன்ன ஞாபகம் தான் வருது. பத்திரிகையாளர் ஒரு அந்த கோட்பாடு நெறிப்பாடோடு நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல, நான் இது எனக்கு கோபம் வருது. இல்ல ரவுத்திரம் வருது. இல்ல, உங்க கோபம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனா யதார்த்தம் அப்படி இருக்கிறது. யதார்த்தம் அப்படித்தான், யதார்த்தம் மாத்திரதான் அரசியல். அப்படின்னு நீங்க வரக்கூடாது அரசியல் களத்துக்கு. நான் நேர்மையானவன், அண்ணா கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், நான் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்பேன், தமிழ்நாட்டு உரிமைக்காக நிற்பேன், நீங்க வரக்கூடாது. திராவிட இயக்கம், திராவிட ஸ்டாக் பேசக்கூடாது. ஆரியம் திராவிடம் பேசக்கூடாது. ஒண்ணு போல எல்லாரும் ஒண்ணு போல நீங்க பேசிட்டு போகணும். அப்படி நீங்க அரசியல் பேச நீங்க நான் இந்த விவாதம் நடத்த வேண்டும், சம்பாஷணை நடத்த வேண்டாமே. நல்லது. எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.